ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேல்ஸ் கூர்கி டாபி டாக் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீட் டாகு, எங்கள் சகோதரி வீட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய டாகு. அதுக்கு 2 பாப்பா பிறந்திருக்கு, 2 பப்பீஸ் பிறந்திருக்கு. அதற்கு என்னென்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். கூர்கி டைப் டாகு அப்படின்றதால என் பேர் கூர்கி அப்படின்னு வச்சுருக்காங்க. கருப்பாக க்யூட்டாக இருக்கிறதால என் பேர் கார்கின்னு வச்சுருக்காங்க. கூர்கி கார்கி நல்லா இருக்கா? எங்களை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் டாபியோட பிள்ளை கார்கி. கருப்பாக இருக்கிறதால எனக்கு கார்கின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ரியா இருக்கால, ரியா, அவள் நான் எங்கே போனாலும் கேமராவை தூக்கிட்டு வந்துடுறா. இந்த ரியா யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் மம்மிக்கு தான் தெரியும் போல இருக்கு இவளை. அதனால் நாங்கள் இவ பக்கத்துலலாம் அவ்வளோவா போக மாட்டோம். எங்கள் மம்மி தான் போயிட்டு வருவாங்க, ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க. அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவாங்க. எங்கள் மம்மி இருக்கான்ல, அவன் இவளை நம்பலாமா வேணாமான்ட்டு பார்க்குறான் பாருங்க, பார்வை யோசிக்கிறான் பாருங்க. நாங்கள்லாம் புத்திசாலிங்க, அதனால் யாரையாவது பார்த்தோன்னா நம்பலாமா வேணாமான்ட்டெல்லாம் யோசிப்போம், தெரியுமா? எங்கள் 2 பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அப்டேட்ஸ் போடுறோம். ஓய் மியாவ், ஓய் மியாவுமா, ஓய் மியாவுமா, என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? என்ன பண்ணின்னு இருக்கா? ஓய் மியாவுமா. குப்பைங்களை மக்கிற குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து போட சொல்கிறாங்கல்ல, நீங்களாம் செய்கிறீங்களா? அதான் நான் பார்த்து பிரித்து போட்டுட்ருக்கேன். மக்கிற குப்பையை தனியாகவும் மக்காத குப்பையை தனியாகவும் போட்டுட்ருக்கேன். இதில் கேள்வி வேறு கேட்க வந்துட்டேன் நீயே. 5 வருஷமாக எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனால் இவளுக்கு என்னடா அப்படின்னா, ஹெலிகாப்டரில் வரணும் மாப்பிள்ள, வெல் செட்டிலாக இருக்கணும், அப்படி இப்படின்னு கண்டிஷன் போடுற ஆளுங்க. இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். படித்து களைச்சி போனவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும், சும்மா வாயால் கேட்குறவங்களுக்கு எப்படி கஷ்டம் தெரியும்? நீங்களே சொல்லுங்கள். நான் பாட்டுட்டு சிவனேன்ட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். என்னை இப்படி கடிச்சு என் முகத்தை இப்படி வீங்க வச்சிட்டீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? தப்பு ஒன்றும் செய்யலையே, தொல்லை தர என்னலை. மேடம், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் மேடம். அப்படியா? என்ன ஆசை அது? சொல்லு கொஞ்சம். ஆசையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது பழிக்காதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால் சொல்ல மாட்டேன் மேடம். வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள், ஆசையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது தானே, பழிக்காது தானே? கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் வெல்விஷருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டால் பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்கிறது? அதுவா, பார்க்குறேன், கேட்டு சொல்கிறேன், அப்புறமா பண்ணுறேன், இப்படியெல்லாம் சொன்னால் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க. தம்பிக்கு எப்படி இருக்குது? கியூட்டுமா? ஓய் ஓய் ஸ்லிம்மு, ஓய் தம்பிக்கிட்ட போய் சண்டைக்கு போறிய நீயே? எங்க இருந்துடா கிளம்பி வர்றீங்க? என் உயிரை வாங்க போடா, போ போ போ. வெள்ளச்சி, நீ ஏன் அந்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது உனக்கு தெரியாதா? என்ன மாதிரி நல்லா படிச்சிருந்தா தானே, பெரிய படிப்பு படிச்சிருந்தா தானே உனக்கு அதெல்லாம் தெரியும். எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான், அதுக்காக தான் இந்த தெருவுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க பாரு நீயே. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஸ்லிம்மு குட்டிக்கு அடிபட்டிருக்கு. அதை
நலம் விசாரிச்சுட்டு போனோம்ல, அப்புறம் நலம் விசாரிக்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, அதுக்கும் தான் வந்தேன். ஸ்லிம்முக்குட்டி எப்படி இருக்கு இப்போ? அதுவா வெள்ளச்சி, ஸ்லிம்மு குட்டியை இன்னொரு நாய் கடிச்சிடுச்சான். அதனால் முகம் வீங்கி பாவம் குழந்தை பரிதாபமாக இருக்குது. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்து தான் பக்கத்தில் கூட வரலையாம் ஸ்லிம்மு குட்டி. சரி சரி, கவலையை விடு. ஸ்லிம்முக்குட்டிக்கு நல்லா ஆகிடும், குணமாயிடும். கவலையை விடு. நான் தான் ஆறுதல் தெரிவிக்க அந்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு வந்திருக்கேன்ல, குணமாயிடும். ஓகேவா? ஹாய். சிகிப்பிமா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா, கடல் அலைக்கிட்ட நின்னா மனசுக்கு அமைதி கிடைக்கும்ன்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. அதுதான் இங்கே இருக்கேன். அப்படியே ஃப்ரீயாக ஒரு குளியல் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் குளியல் போட்டுட்ருக்கேன். சீக்கிரம் வா, ஹோட்டலுக்கு போகலாம். மனுஷனை நிம்மதியாக குளிக்க விட மாட்டியே, நொய்யின்னுட்டு இருக்க. உன் கூட வந்தாலே இதே தொந்தரவு தான் எனக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் டாபி மற்றும் கருப்பனின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரும்ப நீங்களும் எங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவோம். சொல்வீங்க அப்படின்னு நினைக்கிறோம். கமெண்ட் மூலமாக சொல்லிடுங்க. சின்ன கருப்பிக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக ரோஸ் குக்கி கொடுக்கலான்ட்டு 2 ரோஸ் குக்கியை கொடுத்தா. சின்ன கருப்பிக்கு அதை சாப்பிட தெரியல. அதாவது அது சாப்பிட்டு பழக்கம் இல்லாததால் அது என்னவோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு அது சாப்பிடல. பெரிய கருப்பி சாப்பிட்டுடுச்சு. வாழ்க்கையில் கூட நாம் ஏதாவது நினச்சோன்னா அது நடக்காது. அதாவது மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் நினைக்கிறது நடக்காது, கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும் நிறைய விஷயங்களில். அதாவது அரிசியில் யார் யார் பேர் எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் அந்த அரிசி சாப்பாடு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க நிறைய விஷயங்களில் நடக்கும். ரோஸ் கொக்கியை கேட்டு இன்னொருத்தவங்களும் வந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒரு பசுமாடு வந்தது. அவங்க ஆக்சுவலாக நான் வெஜிடேரியன், சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ரோஸ் குக்கியில் முட்டை கலந்துருக்கும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இன்றைக்கி 3 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. 3 பேரில் 2 பேருக்கு எதுவும் கொடுக்க முடியல, ஒருத்தங்களுக்கு தான் கொடுக்க முடிஞ்சுது. ஒரு சில டைமில் நம்ம பசியாக வீட்டுக்கு வருவோம். அந்த டைமில் டிஃபன் சென்டருங்களை தேடி பார்த்தா கூட, அதாவது வெளியில் எங்கேயாவது போகும்போது டிஃபன் சென்டர் தேடி பார்த்தா கூட அதுவும் மூடி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் யாரோ ஒருத்தர் அன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க எதேச்சையாக. இதெல்லாம் நடந்திருக்கா உங்கள் வாழ்க்கையில்? எனக்கு நிறையவே நடந்திருக்கு. என் சகோதரி கூட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்வீட் எப்பயாவது நம்ம யாருக்காவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா கூட அன்றைக்கே கூட அல்லது அடுத்ததுக்கு மறுநாள் வேறு ஒருத்தர் ஒரு ஸ்வீட் பாக்ஸையே கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொடுப்பாங்க. அதாவது இதெல்லாம் தெரியாதவங்க தான் யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறவங்க. ஸோ நம்ம ஒன்று கொடுத்தா பிரபஞ்சம் நம்மளுக்கு பலவற்றை தரும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். என்ன சின்ன கருப்பி, சோகமாக இருக்க? எங்கள் அம்மா கிட்ட என்னை நீங்கள் பெக்கலையா, தத்து தான் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னை தத்தெல்லாம் எடுக்கலை, உன்னை பெத்தோம் தான், ஆனால் நீ பண்ணுற சேஷ்டைக்கு உன்னை தத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2025 வருஷம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ போய் இப்படியெல்லாம் சொன்னால் என் மனசு கஷ்டமாக இருக்காதா? நீங்களே சொல்லுங்கள். சின்ன கருப்பிக்கு காலில் என்னமோ அடிபட்டிருக்கு. சரி, சின்ன கருப்பி ரோஸ் குக்கி போட்டால் தான் சாப்பிட்லையே அப்படின்ட்டு இன்றைக்கி கடைக்கு போனபோது பொறை வாங்கிட்டு வந்தேன். பொறைய போட்டால் பொறையையும் சாப்பிடல காலையில். இப்போ பொறைய போட்டால் பெரிய கருப்பி சாப்பிடுதேன்ட்டு சின்ன கருப்பியும் சாப்பிடுது பாருங்கள் பொறைய.
காலில் அடிபட்டிருக்கதால நொண்டி நொண்டி தான் நடக்குது சின்ன கருப்பி. ஆனால் கூட வேறு ஏதாவது நாய்ங்க வந்தால், அதாவது வேறு தெரு நாய்ங்கள்லாம் வந்தால் நொண்டி நொண்டி வந்துட்டே கத்தி அவங்கள துரத்துறாங்க சின்ன கருப்பி. நம் அருகாமை பிடிக்காத மனிதர்களிடம் நாம் நேசத்தை காட்டுவதை காட்டிலும் இது மாதிரி விலங்குகளிடம் நேசத்தை காட்டுவது மிகவுமே சிறந்தது. இந்த மாதிரி ஜீவராசிகள் எல்லாம் நம்ம ஒரு தடவை நேசத்தை காட்டிட்டா போதும், ஆயுள் முழுவதும் நேசத்தை மட்டும்தான் நமக்கு காட்டுவாங்க. மனிதர்களில் மட்டும்தான் ரெட்டைப்பிறவி அப்படியெல்லாம் இருப்பாங்களா, அல்லது ஒரே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன கருப்பி இந்த வாசலில் படுத்துட்ருக்கு. சின்ன கருப்பியை மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்குது பாருங்கள், அது இன்னொரு வாசலில் படுத்துட்ருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பட் முகத்தில் இருக்கக்கூடிய கலரு, அந்த ஒயிட் கலரு, பிளாக் கலரு எல்லாமே கொஞ்சம் சிமிலராகவே இருக்குது. ஸோ சின்ன கருப்பி எது, சின்ன கருப்பியோட ஜெராக்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் தெரியாதவங்களுக்கு. ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, அவங்க முழுசாக கருப்பாக இல்லையே, கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை நிறமும் கலந்துருக்குதே, அப்புறம் எப்படி சின்ன கருப்பி அப்படின்னு பேர் வச்ச அப்படின்னு கேட்டாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தா உருப்பட மாட்டோம்ன்ட்டு தெரிஞ்சும் என்கிட்ட பழக பார்த்தியா? நீ தாண்டா என் ஃப்ரெண்டு. ஜூ 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 தா ஜூ ஜூ ஜூ. ம் ஓய் குட்டி, ஓய் பப்பி, பிளாக் பப்பி.